ஸோ முன்னாடி சங்கராந்தி வீடியோஸ்லலாம் சங்கராந்தி மாதம் கேலண்டர் பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா நியூ இயர் அப்படின்னா சூரியன் வந்து மேஷ சங்கராந்தி. ஸோ சூரியன் வந்து மேஷத்தில் என்டர் ஆகிற டைமை தான் நம்ம வந்து சங்கராந்தின்னு சொல்லுவோம். அப்புறம் சூரியன் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிற டைம் வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம். 15 நாள் 2.5 நாளாக சந்திரன் வந்து ஆப்போசிட்டாக 180 டிகிரிஸ் சந்திரனுக்கு சூரியனுக்கு ஆப்போசிட்டாக சந்திரன் போகிறப்ப பௌர்ணமின்னு சொல்லுவோம். திரும்ப வந்து சந்திரன் அதே சூரியன் இருக்கிற பாயிண்ட்டுக்கு வரப்போ சூரியன் அடுத்த மாதம் அடுத்த சங்கராந்தியாக அடுத்த ராசிக்கு போயிடுவார். ஸோ அடுத்த மாதத்தில் வர அமாவாசை திரும்ப 15 நாள் கழிச்சு அந்த மாதத்தில் வர பௌர்ணமி, திரும்ப அடுத்த மாதத்துக்கு சூரியன் போகிறப்போ சூரியன் சந்திரன் சேர்றப்போ ஒரு அமாவாசை, திரும்ப 15 டிகிரி போனதுக்கப்புறம் பௌர்ணமி, 15 நாள் கழிச்சு பௌர்ணமி. மகர சங்கராந்தினா சூரியன் மகரத்தில் என்ட்ரு ஆகிறது. மேஷ சங்கராந்தின்னா நியூ இயர், ரீஜனல் நியூ இயர். ஸோ மேஷத்தில் என்ட்ரு ஆகிறது. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அதிலெல்லாம் நம்ம என்ன பார்த்தோன்னா சங்கராந்தினாலே சூரியன் மாதத்தில் ராசியில் என்டர் ஆகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ராகு கேது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுதுன்னா பூமி தான் வந்து சூரியனை சுற்றி மூவ் ஆகிட்டுருக்கு. சூரியன் வந்து சூரியனுடைய மோஷன் பற்றி நம்ம எங்கேயுமே மூவ்மெண்ட் பற்றி எங்கேயுமே சொல்லலை. ஸோ பூமியோடைய இப்போ ராகு கேது வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா பூமி வந்து சூரியனை சுற்றி வருது, சந்திரன்